கட உபநிஷதம் பகுதி 5. இதை நமக்கு அருளிய ரிஷிகளுக்கும் இதற்கு விளக்க உரை தந்த சுவாமி ஆசுதோசானந்தா அவர்களுக்கும் நன்றி. நசிகேதனின் 2வது வரம் சொர்க்கலோகம் பற்றியது. ஸ்லோகம் 12-13. சொர்க்கத்தில் சிறிதும் பயம் கிடையாது. மரணதேவனாகிய நீயும் அங்கில்லை. அங்கே யாரும் மூப்பினால் பயப்படுவதில்லை. அவர்களுக்கு பசி தாகம் இரண்டும் கிடையாது. அவர்கள் கவலையற்றவர்களாக மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள். யமதர்மனே, சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் தேவத்தன்மையை பெறுகின்றனர். அங்கே அழைத்து செல்லக்கூடிய யாகத்தை பற்றி உமக்கு தெரியும். சிரத்தை மிக்கவனான எனக்கு அதை பற்றி சொல். இதனை 2வது வரமாக கேட்கிறேன் என்று நசிகேதன் யமதர்மனிடம் கேட்டான். விளக்கம்: மனிதனுக்கு இன்ப நுகர்ச்சியில் உள்ள நாட்டம் முடிவற்றது, ஆயுளோ குறைவு. எனவே இங்கே கிடைக்காத, இங்கே பூர்த்தி செய்ய முடியாத இன்பங்கள் வேறோர் உலகத்தில் இருப்பதாக கொண்டு அங்கே சென்று தனது சுகபோக வாழ்க்கையை தொடர நினைக்கிறான் அவன். இதன் விளைவாக எழுந்ததே சொர்க்கம் என்ற கருத்து. எல்லா நாட்டு புராணங்களிலும் இந்த கருத்து இருப்பதை காணலாம். பசி, தாகம், மூப்பு அனைத்திற்கும் மேலான மரணம் போன்றவை சுகபோகங்களுக்கு தடையாக உள்ளன. எனவே அந்த தடைகள் இல்லாத உலகமாக சொர்க்கத்தை கருதினான் மனிதன். சொர்க்கத்திற்கு போவது எப்படி? வாழ்வில் சாதிக்க வேண்டிய அனைத்திற்கும் யாகத்தை நாடினான் வேதகால மனிதன் என்பதை முன்பே முதல் பதிவின் விளக்க உரையில் கண்டோம். சொர்க்கத்திற்கு போவதற்கென்று தனியாக யாகங்கள் உருவாக்கப்பட்டன. அவற்றுள் ஒன்றை பற்றி யமதர்மனிடம் 2வது வரமாக கேட்டான் நசிகேதன். நசிகேத வித்தை. யாகங்கள் புறத்தில் செய்யப்படுபவை. சில பொருட்களை கொண்டு புறத்தில் செய்யப்படுகின்ற கிரியைகள் புண்ணியத்தை தரலாம், சொர்க்க வாழ்வை பெற்று தரலாம். ஆனால் அக வளர்ச்சியை தருமா, அனுபூதியை தருமா என்ற கேள்வி காலப்போக்கில் எழுந்தது. அகப்பயிற்சிகளே அக வளர்ச்சியை தர முடியும் என்ற கருத்து வலுப்பெற்றது. யாகங்கள் அகமுகமாக்கப்பட்டன, வித்தைகள் உருவாயின. இந்த மந்திரத்தில் யாகம் வித்தையாக பரிணாமிப்பதை நாம் காண்கிறோம். 12வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரை சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய யாகம் பற்றியே இருக்கும். இது 14வது ஸ்லோகம். நசிகேதா, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்ற யாகத்தை பற்றி கேட்டாய். அது எனக்கு தெரியும். அதை உனக்கு சொல்கிறேன். விழிப்புற்றவனாக கேள். சொர்க்கத்தை தருவதும் பிரபஞ்சத்திற்கு ஆதாரமானதுமான அந்த அக்னி இதய குகையில் உள்ளது. விளக்கம்: சொர்க்கத்திற்கு போவது பற்றிய யாகத்தை அறிய விரும்பினான் நசிகேதன். அது தனக்கு தெரியும் என்றான் யமதர்மன். புற கிரியையாக செய்யும்போது சொர்க்கத்தை தருகின்ற அதே யாகம் அக அக்னியாக, ஆன்ம அக்னியாக கொண்டு வித்தையாக செய்யப்படும் போது பிரபஞ்சத்திற்கு ஆதாரமான இறைவனை அடைவதற்கான ஒரு சாதனை ஆகிறது. இறைவாழ்வில் முன்னேறத்தான் உபநிஷதங்களின் உட்பொருள் விளங்கும் என்று ஏற்கனவே கண்டோம். விழிப்புற்றவனாக கேள் என்று யமதர்மன் அதையே குறிப்பிடுகிறான். அந்த அக்னி இதய குகையில் உள்ளது என்கிறான் யமதர்மன். இதுவே நசிகேத வித்தை. இதய குகை என்பது அறிவதற்கான புத்தியை விழிப்புறச் செய்வதற்கான ஒரு பயிற்சியாக இது இருந்திருக்க வேண்டும். ஆன்மீக உண்மைகளை, இறைவனை பற்றிய உண்மைகளை அறிய புத்தி விழிப்புற்றிருக்க வேண்டும். இந்த கருத்து பல இடங்களில் வலியுறுத்தப்படுவதை காணலாம். ஸ்லோகம் 15-16. சொர்க்கத்தை அடைவதற்கான வழி இதய குகையில் இருக்கிறது என்று நசிகேத வித்தையை சுட்டிக்காட்டிய யமதர்மன் புறத்தில் அதை யாகமாக செய்வதற்கான வழிமுறைகளை கூறுகிறான். ஸ்லோகம் 15.
ஆதியில் தோன்றிய அந்த யாகத்தை பற்றி யமதர்மன் நசிகேதனுக்கு கூறினான். அந்த யாகத்திற்கு எத்தகைய செங்கற்கற்கள் வேண்டும், எத்தனை வேண்டும், எவ்வாறு யாக குண்டத்தை அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் உபதேசித்தான். யமதர்மன் கூறியவற்றை நசிகேதன் அப்படியே திரும்ப கூறினான். நசிகேதன் அவற்றை புரிந்து கொண்டதைக் கண்டு மகிழ்ந்த யமதர்மன் மீண்டும் கூறினான். ஸ்லோகம் 16. நசிகேதனின் பதிலால் மகிழ்ச்சியுற்ற மகாத்மாவாகிய யமதர்மன் அவனிடம், உனக்கு இன்னும் ஒரு வரம் தருகிறேன். இந்த யாகம் இனி உனது பெயராலே விளங்கும். மேலும் பல வண்ணங்களை காட்டுகின்ற இந்த மாலையையும் பெற்றுக்கொள் என்று கூறினான். விளக்கம்: நல்ல திறமையான மாணவர்களிடம் ஓர் ஆசிரியருக்கும் தகுதி வாய்ந்த சீடனிடம் குருவிற்கும் ஏற்படுகின்ற உணர்ச்சியில் யமதர்மன் கூறிய வார்த்தைகள் இவை. இரண்டாவது வரத்தை அளித்துவிட்டு அந்த 2 வரங்களையும் அதிகமாக கொடுத்தான் அவன். எந்த யாகத்தில் சொர்க்கத்தை அடைய முடியுமோ அது நசிகேத யாகம் என்று வழங்கப்படும் என்பது முதல் வரம். இரண்டாவதாக ஒரு அழகிய இரத்ன மாலை. இந்த இரத்ன மாலை என்பது பல்வேறு யாகங்களை பற்றிய அறிவை குறிக்கிறது. 17வது ஸ்லோகத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.